ஐந்தாவது அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். யாராவது ஒருவர் வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம். போதும். இந்த 2 ராஜாக்களுடைய புத்தகம் 5வது அதிகாரத்திலே 5 வேலைக்காரர்களை பற்றி எழுதியிருக்கிறது. அதிலே முதல் வேலைக்காரன் யார் என்றால், அந்த 1வது வசனத்தின்படி சீரியா ராஜாவினுடைய படைத்தலைவன் வேலைக்காரன் யார் என்று கேட்டால் நாகமான். அடுத்து 2வது, இந்த சீரியா ராஜாவாகிய நாகமானுடைய வீட்டிலே, சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமானுடைய வீட்டிலே இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்துக் கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண் வேலைக்காரியாக இருந்தாள் என்று நாம் படிக்கிறோம். அடுத்து 3வது வேலைக்காரன் யார் என்று கேட்டால், இந்த அதிகாரத்திலே எலிசாவை பற்றி எழுதியிருக்கிறது. எலிசா யார் என்று கேட்டால், அவன் கர்த்தருடைய வேலைக்காரன். அடுத்து நீங்கள் இந்த 12ஆம் வசனத்திலும் 13ஆம் வசனத்திலும் வாசிக்கிற வேளையில நாகமானுடைய வேலைக்காரர்கள், அதாவது அந்த பட தளபதிக்கு கீழே இருக்கிற சில வேலைக்காரர்களை பற்றி எழுதியிருக்கிறது. அடுத்து 5வதாக இந்த எலிசாவுக்கு கீழே ஊழியம் செய்யக்கூடிய அல்லது வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் அந்த கேயாசி. அப்ப இந்த 5வது அதிகாரத்தில் 5 வேலைக்காரர்களை பற்றி படிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் தொடர்ந்து இந்த 5 வேலைக்காரர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், எப்படிப்பட்ட குணநலம் அவர்களுக்குள்ளே இருந்தது என்பதை ஆவியானவர் இந்த அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கிறார். முதலாவதாக நாம் இன்றைக்கு இப்பொழுது அந்த இஸ்ரவேல் தேசத்து அந்த சிறு பெண்ணுடைய அந்த சுபாவங்களை பற்றி நாம் படிக்கலாம். ஒருவேளை நாம் நினைக்கலாம், எனக்கு ஒன்றும் படிப்பு கிடையாது, அறிவு கிடையாது, நான் ஒரு வீட்டு வேலைக்காரியா தான் வேலை செய்யறேன், நான் என்னங்க ஆண்டவருக்காக சாதிக்க முடியும், நான் என்ன ஆண்டவருக்காக செய்ய முடியும் என்று சொல்லி நம்ம ஒரு வேலை நினைக்கலாம். ஆனா நம்ம ஒரு வேலைக்காரியாக இருந்தாலும், ஆண்டவரை அறிந்த ஒரு சிறு பிள்ளையாக இருந்தாலும், நாம் ஆண்டவருக்காக பயன்பட முடியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்க முடியும் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த நாகமானுடைய வீட்டிலே வேலை செய்த இந்த சிறு பெண் நமக்கு ஒரு சாட்சியாக, நமக்கு மறித்தும் பேசக்கூடியவளாக இருக்கிறார். இந்த வேலைக்காரியாகிய இந்த சிறு பெண் சொன்ன அந்த வார்த்தையை நாகமான் கேட்டு போனதுனால அவனுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தீராத அந்த வியாதியாகிய குஷ்டரோகத்திலிருந்து அவன் முதலாவது சுகம் பெற்றான். 2வதாக, இஸ்ரவேலில் இருக்கிற தெய்வத்தை தவிர இந்த உலகத்துல வேறு தெய்வமே இல்லை என்பதை நாகமான் அறிந்து கொண்டார். இந்த 2 காரியமும் நாகமானுடைய வாழ்க்கையில வருவதற்கு, அறிந்து கொள்வதற்கு அடிப்படையாக இருந்தது யார் என்று கேட்டால் ஒரு வேலைக்காரி. எனவே அவளை பற்றி தான் இந்த 5 வசனத்துல சொல்லி இருக்கிறது. நாம் ஆவிக்குரிய நிலைமையோடு கூட சம்பந்தப்படுத்தி பார்த்து தியானிக்கலாம். முதலாவதாக அவளை பற்றி இந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 2வது வசனத்துல அவள் சிறு பெண் என்று எழுதியிருக்கிறது. ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, வயதுல ரொம்ப குறைவானவள் தான். ஆனால் அவளை சிறு பெண் என்று ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அடுத்து யார் என்று கேட்டால் அவருடைய அடிமை பெண், அதாவது இஸ்ரேல் தேசத்திலிருந்து சிறையாக பிடித்து வரப்பட்ட ஒரு சிறு பெண் என்று நாம் படிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் அவள் யார் என்று கேட்டால் ஒரு அடிமை பெண். சிறு பெண்ணாக இருக்கிறார், அடிமை பெண்ணாக அவள் இருக்கிறார். அடுத்து அவளை பற்றி நான் இடத்துல வாசிக்கிறவர்கள், அவள் யாரு? அந்நிய தேசத்திலிருந்து இங்க வந்து ஒரு உயர்ந்த உத்தியோகம் பார்த்ததாக பைபிள் எழுதல. நாகமானுடைய வீட்டில யாரு? அவள் அந்த மாதிரியாக பணிவிடை செய்யக்கூடியவள்.
நாகமானுடைய மனைவிக்கு அந்த மாதிரி பணிவிடை செய்யக்கூடியதான ஒரு வேலைக்காரி. அடுத்த அவள் யாருன்னு கேட்டா, அவ ஊர் என்னது? இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற பெண்ணு சீரியா தேசத்துல அடிமையாக வந்து ஒரு வேலைக்காரியாக இருந்தும் அவள் என்ன செய்தாள் என்று கேட்டால், ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தினாள். நாகமானுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதத்துடைய பாத்திரமாக அவள் இருந்தாள். எனவே நம்முடைய வாழ்க்கையில நானும் ரொம்ப ஒரு சாதாரண ஆளுதாங்க, எனக்கெல்லாம் அவள் ஒன்றும் விவரம் கிடையாது, நான் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் படிக்கல, நான் அந்த மாதிரியாக ஒரு சாதாரண வீட்டு வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி தான் என்று ஒரு வேலை நம்முடைய வாழ்க்கையில நினைக்கலாம். ஆனா நீங்க சாதாரண ஆளா இருந்தாலும் எளிமையான ஆளாக இருந்தாலும் நீங்க ஆண்டவருக்காக பயன்பட முடியும். ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன செய்ய முடியும் என்று கேட்டால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய இந்த சிறு பெண். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் என்னை எச்சரித்திருக்கிறேன், எனக்கு அறிவு, அனுபவம், கல்வி, ஞானம் இவைகளெல்லாம் இல்லாவிட்டாலும் நான் ஆண்டவரே உமக்காக பயன்பட விரும்புகிறேன் என்கிற நிலையில நாம் ஆண்டவருடைய சமூகத்தில கர்த்தருக்காக பயன்பட முடியும். ஒரு ஏலி என்பவர் பிரதான ஆசாரியன், அந்த காலத்தில் ஒரு நியாயாதிபதி. இந்த ஏலியுடைய வாழ்க்கையுடைய தவறை உணர்த்துவதற்காக தேவன் பயன்படுத்தின நபர் யார் என்று கேட்டால் சாமுவேல். சாமுவேல் யாரு? ஒரு சின்ன பையன். ஏலி யாரு? அவரு ஒரு பிரதான ஆசாரியர், இஸ்ரவேல் தேசத்தினுடைய நியாயாதிபதி என்று அங்கே நாம் தேவனுடைய படிக்கிறோம். அடுத்து பேதுருடைய தவறை உணர்த்துவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்டால் ஒரு சேவலை பயன்படுத்தினார். சேவல் கூவுவதற்கு முன்னே என்னை மறுதளிப்பா என்று சொன்னார். ஆகையால அந்த பேதுருவை உணர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு சேவலை பயன்படுத்தினார். பிலேயாமுடைய தவறை உணர்த்துவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு கழுதையை பயன்படுத்தினார். சீசர்கள் யாரு? அப்போஸ்தலர் 4:13 படி அவர்கள் படிப்பு அறியாதவர்களும் பேதமையானவர்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். இந்த படிப்பறியாத இந்த பேதமையான இந்த 11 பேரை வச்சுதான் உலகம் முழுவதும் தேவனுடைய சபை என்ன செய்யப்பட்டது? சாதிக்கப்பட்டது. தோமா ஒரு சந்தேக பேர்வழி, அவர் சென்னைக்கு வந்தார், ஊழியம் செய்தார் என்பது வரலாற்று உண்மையாக இருக்கிறது. ஆகையினால இதே எலிசாவை பற்றி நாம் படிக்கிற வேளையில இந்த எலிசா யாருன்னு கேட்டீங்கன்னா 12 ஏர் கூட்டி 12வது ஏரை ஓட்டிக்கிறதுக்கான ஒரு உழவு வேலை செய்கிற ஒரு கிராமத்து விவசாயி தான். அதனால ஆண்டவர் நம்முடைய வயது, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய செல்வாக்கு இதெல்லாம் பார்க்கறது இல்லை. நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு உத்தமமாக உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய மகிமைக்காக ஜீவிக்க முடியும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ முடியும் என்பதற்கு இவர்கள் எல்லாரும் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆகையினால இந்த இஸ்ரவேல் தேசத்து பெண், அவள் முதலாவதாக சிறு பெண், அடிமை பெண், வேலைக்காரி என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த பெண்ணை பற்றி நாம் படிக்கிற வேளையில இவள் கர்த்தரை அறிந்த ஒரு சிறு பெண்ணாக இருக்கிறாள் என்று நாம் சொல்லலாம். இவள் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய இருக்கிறார் என்று கேட்டால் ஆண்டவரை அறிந்திருக்கிறார். ஆகையினால இப்ப என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, நாகமானுடைய அந்நிய தேசத்துல வந்து நாகமானுடைய வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறான். அவள் என்ன செய்யல? முறுமுறுக்கல. என்ன இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற தெய்வம் தான் ஏன் என்ன இந்த சின்ன வயசுலயே இந்த மாதிரி அடிமையா பிடிச்சிட்டு வந்து இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் முறுமுறுக்கல. ஆண்டவரை குறை சொல்லல. அதுல அவள் ஆண்டவருக்கு என்ன செய்யல? கேள்வி கேட்கல. அவள் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அறிந்திருந்தாள். ஆண்டவர் அறியாமல், ஆண்டவர் அனுமதிக்காமல் ஆண்டவர் என்ன செய்யல? என்னை இஸ்ரவேல் நாட்டில இருந்து இந்த சீரியா நாட்டுக்கு கொண்டு வரல, இந்த நாகமானுடைய வீட்டுக்கு கொண்டு வரல. அவர் இங்கே கொண்டு வந்ததுல ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. எனவே என்னுடைய ஆண்டவர் யார்? அவர் நல்லவர். அவர் அறியாமல், அவர் அனுமதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடைபெறாது என்கிற ஆண்டவரை அறிந்த ஒரு பெண்ணாக இருந்தார். அதனால அவர் சோர்ந்து போகல. அவர் தன்னுடைய நிலைமையை என்ன செய்யல? அந்த மாதிரியாக எண்ணவில்லை. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவரை அறிந்த பக்தி தான் எப்படிப்பட்டது? ஒரு அசையாத பக்தி. நீங்க ஆண்டவரை அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னா உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம், என்ன வியாதி, என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் நீங்க ஆண்டவரை கேள்வி கேட்கவோ, ஆண்டவரை குறை சொல்லவோ, ஆண்டவரை மறுதளிக்கவோ அல்லது ஆண்டவரை விட்டு வழி விலகியோ போக மாட்டீங்க.
ஆனா இன்னைக்கு அநேகர் அப்படி போகிறாங்க என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்யவில்லை என்று கேட்டால் ஆண்டவரை அறியவில்லை. ஆனால் இந்த பெண் என்ன செய்தார் என்று கேட்டால் சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவள் கர்த்தரை அறிந்திருந்தாள். பைபிள்ல எலியா, எலிசா, யோபு, தானியேல் இப்படிப்பட்ட அநேக தேவனுடைய பிள்ளைகளை பற்றி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இவருடைய வாழ்க்கையில அநேக விதமான பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் ஆண்டவரை அறிந்திருந்தார்கள். அதை நான் வேதத்திலே நான் படிக்கிறேன். ஆகினால ஆண்டவரை அறிந்த பக்தி தான் ஒரு அசைக்க முடியாத பக்தி. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆண்டவர் அறிந்து கொள்ளணும். எதுக்காக இயேசுநாதரை பின்பற்ற, எதுக்காக சபைக்கு போற, பைபிள் படிக்கிறேன்னு சொன்னா எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, அதுக்கு நாங்க 2 தலைமுறையா இந்த சபைக்கு போய்கிட்டு இருக்கிறோம், ஆகினாலே நாங்கள் என்ன செய்கிறோம், போகிறோம் என்கிற நிலைமையில் அல்ல. நான் விசுவாசித்திருக்கிறது இன்னார் என்று அறிவேன். எனவே ஆண்டவரை அறிந்திருந்தா தான் நீங்க ஆண்டவருக்காக வாழ முடியும். எனவே இந்த இஸ்ரவேல் தேசத்து பெண் அவள் அடிமைத்தன நாட்டில் இருந்தாலும் வேலைக்காரியாக இருந்தாலும் ஆண்டவர் என்னை ஒரு நோக்கத்தோடு கூட தான் என்ன செய்திருக்கிறார், இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். அவர் ஒரு நாள் தீமைக்கு காரணர் கிடையாது. அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், அது மாதிரியாக தீமை செய்ய மாட்டார் என்கிறதான அந்த அறிவு அவருடைய வாழ்க்கையில இருந்தது. யோபுடைய வாழ்க்கையில 10 பிள்ளைகளும் சொத்துக்களும் அழிந்து சரீரத்திலே வியாதி. தன்னுடைய உதடுகளினால கூட யோபு பாவம் செய்யலைன்னு வாசிக்கும். அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, யோபு கர்த்தரை அறிந்திருந்தார். அதை பைபிள்ல படிக்கிறோம். அந்த யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அந்த வசனத்துல சொல்லியிருக்கேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். யாரும் என்னை ஏமாத்தல, யாரும் என்னை வஞ்சிக்கல. நான் கும்பிடுகிற தெய்வம், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். என்னுடைய பாடு, என்னுடைய வேதனை, என்னுடைய கஷ்டம், எப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் போய்கொண்டிருக்கிறேன் என்பதை தேவன் பார்க்கக்கூடியவராக, அறியக்கூடியவராக அவர் இருக்கிறார். செத்துப்போன ஒரு தெய்வத்தை அல்ல, உயிருள்ள தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யாரும் சொல்லிக் கொடுத்ததால் அல்ல, நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அறியாமல் அனுமதிக்காம என் பிள்ளைகள் சாகல, என் சொத்து போகல, எனக்கு வியாதி வரல, மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அடுத்த 2வது காரணம், அந்த யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்வதற்கு நீர் யார், வல்லமையுள்ளவர். நான் ஆராதிக்கிற தேவன், நான் பின்பற்றுகிற என்னுடைய ஆண்டவர், அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் அவர் வல்லமையுள்ளவர். ஒரு வக்கில்லாத தெய்வத்தை அல்ல, ஒரு வல்லமையுள்ள தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன், சேவிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில இழந்து போன இந்த சொத்துக்கள், என்னுடைய இந்த வியாதி, இந்த காரியங்கள் எல்லாம் மறுபடியும் கொடுப்பதற்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்க ஆண்டவரை அறிந்தா தாங்க ஸ்டடியா நிற்பீங்க, ஸ்திரமா நிற்பீங்க. இல்லைன்னா சபைக்கு வர மாட்டீங்க, பைபிள் படிக்க மாட்டீங்க, ஆண்டவருடைய காரியத்திலே முன்னேற மாட்டீங்க. ஆண்டவரை பற்றி அறிவில்லை. ஆண்டவரை அறிந்திருந்தால் என்ன செய்ய முடியாது, யாரும் அசைக்க முடியாது. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் தினம் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் என்று சொல்லி பைபிள் எழுதியிருக்கிறது. எனவே இந்த பிள்ளை ஒரு வேலைக்காரியா வந்தாலும் சோர்ந்து போகல. ஐயோ ஆண்டவரே, என்ன இப்படி ஒரு வேலைக்காரன் என்ன மாத்திட்ட, எங்க அம்மா அப்பா விட்டு தாய்படியெல்லாம் விட்டு பிரிச்சு கொண்டு வந்து இந்த வீட்டுல என்னை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. அது ஒரு நல்ல வீட்டுல வேலைக்காரியா போனாலும் பரவாயில்ல, ஒரு குசோகியுடைய வீட்டுல வேலைக்காரியா நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவள் என்ன செய்யல, புலம்பல, அழுகல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவள் ஆண்டவரை அறிந்த ஒரு பெண். அதனால நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அறிந்திருக்கணும். ஆண்டவர் நல்லவர். அவர் அறியாமல், அவர் அனுமதிக்காமல் என்னுடைய குடும்பத்தில, என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யாது, நடைபெறாது. எவ்வளவு கோடி பணம் கொடுத்தாலும் மன்னிக்கப்பட முடியாத அவ்வளவு பெரிய பாவத்தையே மன்னிச்ச ஆண்டவர் ஆப்தால் இந்த வனாந்தரமான உலக வாழ்க்கையில எனக்கு நல்லவரும் போதுமானவருமாக இருந்து என்ன செய்வார், என்னை நடத்துவார் என்கிறதான அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். எனவே இந்த பெண் கர்த்தரை அறிந்தவளாக அவள் இருந்தாள் என்று நான் பார்க்கிறேன். அடுத்து 3வதாக இவள் என்ன செய்கிறாள் என்று கேட்டால், மற்றவர்களை பற்றியதான ஒரு கரிசனை, மற்றவர்களை பற்றியதான ஒரு சிந்தனை என்ன செய்தது என்று கேட்டால் இவளுக்கு இருந்தது. இதை எப்படி நம்ம சொல்ல முடியும்னு கேட்டா, இந்த நாகமான பாத்திர வேலையில எல்லாம் அவளுக்குள்ள மனசுல வரும், இந்த ஆளுடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது, இந்த வியாதி இருக்கிறது, இந்த வியாதியை யார் தான் போக்க முடியும்னு கேட்டா இஸ்ரவேலில் இருக்கிற தேவன்,
இஸ்ரவேலில் இருக்கிறதான தீர்க்கதரிசி தான் அந்த மாதிரியாக வழி சொல்ல முடியும் என்று சொல்லி, இந்த வேலைக்கார பிள்ளையா இருந்தாலும் சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவள் என்ன செய்வாள் என்று கேட்டால், மற்றவர்கள் மேலே கரிசனை உள்ளவளாக, மற்றவர்கள் மேலே அக்கறை உள்ளவளாக, மற்றவர்களை பற்றி சிந்திக்கக்கூடியவளாக அவள் இருந்தாள். தன்னை பற்றி நினைக்கல. நான் எப்ப மறுபடியும் இஸ்ரேல் தேசத்துக்கு போவேன், இப்ப எங்க அம்மா அப்பாவை பார்ப்பேன், எங்க அண்ணன் தம்பி உழவுக்காரன் இவனெல்லாம் எப்ப பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னை பற்றியோ தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியோ அவர் சிந்திக்கல. இப்ப யாரை பற்றி சிந்திக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, நாகமானுடைய வியாதி, அந்த வியாதியுடைய கொடுமையினாலே அவன் படுகிற பாடுகள், இவைகளெல்லாம் என்ன செய்தாள் என்று கேட்டால் அவள் நினைத்தாள். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மற்றவர்கள் மேல என்ன செய்யணும்? நமக்கு கரிசனை இருக்கும். நானும் என் குடும்பம், நாங்க வாழ்ந்தா போதும், எவன் எக்கடி வச்சாலும் பரவாயில்ல என்கிறதான சிந்தனை வரக்கூடாது. மற்றவர்கள் மேல அந்த மாதிரியான கரிசனையும் அக்கறையும் நமக்கு இருக்கணும். உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, மேன்மையாக எண்ணணும். அதை கிறிஸ்துவனுடைய சிந்தை என்று நாம் பைபிளை படிக்கிறோம். பாருங்கள், பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரத்துல நாம் கிறிஸ்துவனுடைய சிந்தை உங்களிடம் இருக்கிறது என்று சொல்லி 5வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. அதற்கு முன்னாலே உள்ளதெல்லாம் நீங்கள் வாசிக்கிற வேலையில 3ல இருந்து 5 வரைக்கும் நீங்க படிக்கணும். அதுல 5வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுது. அப்ப கிறிஸ்து இயேசுல என்ன சிந்தை இருந்துச்சு? கிறிஸ்துவனுடைய சிந்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களை பற்றிய சிந்தனையாக இருந்தது. ஆண்டவர் நம்மளை எல்லாம் நினைச்சாரு. இந்த பையன் சொல்லுக்கு கீழ்ப்படியல, வசனத்துக்கு கீழ்ப்படியல, அதனால அவன் எல்லாம் நாசமா போட்டோம், அவெல்லாம் அழியட்டும், செஞ்ச பாவத்துக்கு அவன் நினைக்கட்டும், அவன் நல்லதுக்கு போறதான் சரி அப்படின்னு நினைக்கல. ஆண்டவர் நம்மை நினைத்தார். நாம் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நாம் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை நினைத்தபடினால்தான் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தார். இந்த பூலோகத்தில் பாவிகளால் செய்யப்பட்ட பலவிதமான பலிகள் எல்லாம் அவர் என்ன செய்தார்? சகித்தார். சிலுவையிலே உயிரை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார், மரித்து அடக்கம் செய்யப்பட்ட 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து நம்மோடு கூட என்ன செய்தார்? வேத வசனத்தின் மூலமாக, ஆவியானவர் மூலமாக நம்மோடு கூட பேசினார். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நம்மேல் உள்ள கரிசனை, நம்மேல் உள்ளதான அக்கறை. அவர் நம்மை நினைத்தார். நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது, பாடுகிறோம். அப்ப ஆண்டவர் நம்மை நினைத்தார். இந்த இஸ்ரவேல் தேசத்தை சிறுப்பெண் நாகமான நினைச்சான். எனவே நாமும் மற்றவர்கள் மேல கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, இந்த பிலிப்பியர்ல நம்ம படிச்சோம், கிறிஸ்து இயேசுவின் சிந்தைன்னு சொன்னா முதல்ல என்ன வாசிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, 3வது வசனத்துல வாசிக்கிறோம், ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். மற்றவங்களை எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? எண்ண வேண்டும். மற்ற யாரையும் நம்ம ஒரு நாள் மட்டம் தட்டக்கூடாது. நான் படிச்சிருக்கேன், அவளுக்கு படிப்பு கிடையாது, எனக்கு அறிவு இருக்குது, அவளுக்கு அறிவு இல்லை என்று என்ன செய்யக்கூடாது என்று கேட்டால், ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? நம்மிலும் மேன்மை உள்ளவர்களாகத்தான் எண்ணணும். அப்ப இஸ்ரவேல் தேசத்து பெண் என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா, நாகமான ஒரு மேன்மை உள்ளவனாகத்தான் எண்ணினான். என்ன பாவம் செஞ்சாலும் அவனுக்கு இந்த பிசையோட வியாதி வந்திருக்கு அப்படின்னு அவ சொல்லல. தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணணும். அடுத்து 4வது சந்திரன் அப்படிங்கிற அந்த பிடிப்பிற 2:4 அவனவன் தனக்கானவர்களை அல்ல பிறருக்கானவர்களை என்ன செய்ய வேண்டும்? நோக்க வேண்டும் என்று வேதத்திலே படிக்கும். அப்ப இஸ்ரவேல் தேசத்து சிறு பெண் நாகமானை நினைத்தார். நாகமான் மேல நாகமானை தன்னை விட ஒரு மேன்மையான மனிதனாக எண்ணினார். அவள் என்ன செய்தார் என்று கேட்டால், தனக்கானவர்களை நோக்கவில்லை, அவள் பிறருக்கானவர்களே நோக்கினார். அதான் தெய்வ சிந்தை. அதான் அந்த மாதிரியாக கிறிஸ்துவனுடைய சிந்தை என்று நான் தேவனுடைய சிந்தைப்படி. வெளிநாட்டிலிருந்து எவ்வளவோ மிஷினரிமார் இந்த இந்தியாவில் அநேக இடங்களில் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால், வந்து அந்த மாதிரியாக ஊழியம் செய்திருக்கிறார்கள். காரணம் என்ன? நம்மேல் உள்ள கரிசன். இந்திய தேசத்துல அஞ்ஞான பழக்க வழக்கங்கள், மூட பழக்க வழக்கங்கள், ஒரு மெய் தெய்வத்தை அறியாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தேவன் பேருள்ள அன்பினாலும் நம்மேல் உள்ள அக்கறையினாலும் நம்மேல் உள்ள அந்த கரிசனையினால் தான் என்ன செய்வார்கள்? இந்தியாவுக்கு ஊழியத்துக் கொண்டார்கள். சிவகாசியில ராகவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காருடைய கல்லறை இருக்கிறது. அவர் இங்கிலாந்து தேசத்துல மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணவர்.
ஒரு பட்டதாரி. அவர் இந்தியாவுக்கு வர சமயத்துல அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர். ஆனா ஒரு பணக்காரர் அது மாதிரியாக அவர் என்ன செய்தார், ஒரு கல்விமான். ஆனால் அவர் என்ன செய்தார், தன்னுடைய தேசத்தை விட்டு தன்னுடைய நாட்டை விட்டு முன்பின் அறியாத இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த காலத்தில் வந்து அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அந்த காலத்தில் இருக்கிற அஞ்ஞானிகளான மனுஷர்கள் ஒரு கிறிஸ்தவனுக்கு தன்னுடைய சொந்த பாத்திரத்துல சாப்பாடு கொடுத்தா தீட்டு நினைச்சிருக்கிறாங்க. அவர் தன்னுடைய தலையில போட்டிருந்தான தொப்பியை வாங்கி தொப்பியில சில வேளையில அவர் கூழ் சாப்பிட்டதாகவும் அது மாதிரி ஒரு பாயில படுத்து தூங்கினதாக அவருடைய வரலாறு சொல்லுகிறது. இதுக்காக நம்மையில் உள்ள கரிசனையினால, ஆண்டவர் பேருடைய அன்பினால வெளிநாட்டில் இருந்து அநேகர் வந்து இந்த ஆண்டவருடைய அன்பையும் நம்மையில் உள்ள கரிசனையை வெளிப்படுத்தி ஊழியை செய்வதால்தான் இன்னைக்கு இந்தியாவில் ஏராளமான சபைகள், ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். இவரை போல ஏராளமான மிஷனரிகள் என்ன செய்திருக்கிறார்கள், அந்த ஊழியை செய்திருக்கிறார்கள். அப்ப நமக்கும் என்ன செய்யணும், மற்றவர்களை பற்றிய கரிசனை இருக்கணும். நம்ம சொந்தக்காரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க நிறைய தான் போவான். அப்ப அவன் மேல கரிசனை இருக்க வேண்டும். நம்ம பழகுகிற, நாம் பார்க்கிற இவர் எல்லாரும் மேல என்ன செய்ய வேண்டும், அந்த மாதிரியாக கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னமாக ரோமர்கள் நிறுவனம் 15ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்திலே பாருங்கள், விதமாய் படிக்கிறோம். ரோமர்கள் நிறுவனம் 15ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். இந்த வசனம் 3 வீட்டுல போய் படிங்க. நமக்கே பிரியமாய் நடவாமல், நமக்கே பிரியமா நடக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும், மற்றவர்களுக்கு பிரியமா நடக்கணும். அடுத்து என்ன வாசிக்கிறோம், மற்றவர்களுக்கு பிறனுடைய ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி வீட்டுக்கு ஏதுவாக நன்மை உண்டாகும்படி மற்றவனுக்கு பிரியமாக நடக்க கடவன். கிறிஸ்துவே என்ன செய்தார், தமக்கே பிரியமாய் நடவாமல். ஆண்டவர் இந்த உலகத்துல பங்களா கட்டல, அவர் இந்த மாதிரி பங்களா கட்டி குடியிருக்கல. அவர் தமக்கே பிரியமாய் நடவாமல் மற்றவர்களுக்கே பிரியமாக நடந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கடவுளை மற, மனிதனை நினைன்னு சொல்றான், கடவுள் இல்லைன்னு சொல்றாரு. மனுஷனை நினைச்சு அவன் என்ன செஞ்சிருக்கிறான். ஆனா ஆண்டவர் மனிதனை நினைத்ததுனாலே இன்றைக்கு ஆண்டவருடைய பேர்ல எத்தனை பள்ளிக்கூடம், எத்தனை அநாத விடுதிகள், எத்தனை அந்த மாதிரியான கல்லூரிகள், இன்றைக்கு எவ்வளவாக ஊழியங்கள் எல்லாம் செய்யப்படுகிறது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனை நினைத்ததுனாலே. தென்னிந்தியாவிலே மிக புகழ்பெற்ற ஆஸ்பத்திரி தான் வெள்ளூர், அந்த சிஎம்சி ஐடாஸ் கடல் என்று சொல்லக்கூடியதான ஒரு அம்மா, அவங்க அப்பா டாக்டரா இருக்கிற சமயத்துல அந்த மாதிரியாக ஒரு பெண்ணு பிரசவத்துக்கு வருகிற வேலையில, ஆம்பளை எனக்கு பிரசவம் பார்க்க வேண்டாம், ஆம்பளை டாக்டர் இடத்துல பிரசவம் பார்க்க மாட்டேன்னு ஒரு பெண்ணு அந்த மாதிரியாக அவள் மருந்தெடுத்து போனதுனால அவள் செத்து போயிட்டான். எனவே அதை பார்த்த இந்த ஐடாஸ் கடல் என்கிறதான அந்த அம்மா அமெரிக்காவில் போய் மறுபடியும் டாக்டர் படிச்சு இங்க இந்தியாவில் வந்து ஊழியம் செய்தார்கள். அந்த அம்மா நினைக்கிற அது மாதிரியாக எங்க அப்பா பிரசவம் பார்க்கிறாரு, ஆண்கள் பிரசவம் பார்க்க கூடாது, அவன் சாகத்தை அழியட்டும் என்று நினைக்கல. இந்த மக்கள் மூட நம்பிக்கையில் இருக்கிறார்களே, எப்படியாவது என்ன செய்யக்கூடாது, காப்பாற்றப்பட வேண்டும் என்றதான அக்கறையினால்தான் அந்த அம்மா படிச்சுட்டு வந்து தன்னுடைய சொந்த செலவுல இன்னைக்கு சிஎம்சி என்கிறதான ஆஸ்பத்திரி அவர்கள் நிறுவி போயிருக்கிறார். ஆகினால மற்றவர்களை நினைக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்து சிறு பெண் என்ன செய்தார் என்று கேட்டால், இந்த குஷ்டரோக வியாதியினாலே பாடுபடுகிற இந்த நாகமான் மேலே கரிசனை உள்ளவளாக, அக்கறை உள்ளவளாக, அவனையே நினைக்கக்கூடிய நிலையில அவருடைய ஜீவியம் இருந்தது. ஆகினால மற்றவர்கள் மேலே உள்ள கரிசனை உள்ள ஒரு பெண். அடுத்த 4வது இந்த பெண்ணை பற்றி நான் படிக்கிற வேளையில, இவர் யார் என்று கேட்டால் ஒரு இரக்கம் உள்ள சிறு பெண். நாகமானுடைய வியாதியை பார்க்கிற வேலையில அவன் என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா, பரிதாபப்பட்டான். அவள் அந்த மாதிரியாக இறக்கப்பட்டான். அவன் நினைக்கல, இவன் படைக்கு தளபதியா இருக்கிறான், என்ன அநியாயம் பண்ணானோ, என்ன அக்கிரமம் பண்ணானோ, ஆகினாலே அவனுக்கு என்ன இருக்கிறது, இந்த வியாதி வந்திருக்கு என்று சொல்லி அவ குற்றப்படுத்த. அந்த மனுஷனை பார்த்து அவ பரிதாபப்பட்டான். அந்த நாகமான் மேல என்ன செய்தால், மனது உருகினான். அந்த நாகமான் மேல அவள் என்ன செய்தார் என்று கேட்டால், இரக்கமுள்ளவளாக இருந்தார். விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இரக்கமுள்ளவர்களாக, மன உருக்கமுள்ளவர்களாக,
என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இருக்க வேண்டும். அது மிகவும் அவசியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல அவர் மனது உருகினார் என்று நான் வேதத்தில் படிக்கிறோம். பாருங்கள், இந்த மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36 இருந்து 38 வரைக்கும் இப்படி விதமாய் படிக்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36 இருந்து 38 வரைக்கும். இங்க என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் மேல் மனது உருகி. இதை நீங்க 4 சுவிசேஷங்களை படிக்கிற சமயத்துல ஆண்டவர் மனது உருகினார் என்று எழுதியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவருக்குள்ள ஒரு மன உருக்கம் இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில மன கடினம், இருதய கடினம் இருக்கக்கூடாது, மன உருக்கம் இருக்கணும். நாகமான் வீட்டுல இருந்த அந்த வேலைக்காரிக்கு ஒரு மனது உருக்கம் இருந்துச்சு. அடுத்து அவருடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரியாக இரக்கம் இருந்துச்சு. அவனை விருப்பா அவள் என்ன செய்யல, ஒரு இரக்கமற்ற நிலைமையில அவள் என்ன செய்யல, அந்த மாதிரியாக எதுவும் பேசல. அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும், மன உருக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, இரக்கமுள்ளவர்கள் யாரு? பாக்கியவான்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? இரக்கம் பெறுவார்கள் என்று நான் வேதத்தில் படிக்கிறேன். அதனால நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது? இரக்கமற்ற பேச்சு பேசக்கூடாது, கடினமான பேச்சு என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரியாக பேசக்கூடாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில இரக்கம் மிகவும் அவசியம். எனவே தேவனுக்கு பயப்படுகிற வேலையில தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்? இரக்கம் வரும். தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்கள் என்ன செய்யுங்க? இரக்கமுள்ளவர்களாக இருங்க. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை, முடிவில்லைன்னு பைபிள்ல படிக்கிறோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இவன்ட்டு இவ்வளவு காலம் நான் இறக்கம் காமிச்சுட்டேன், இனிமே இவனுக்கு இறக்கம் காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லாத போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? அந்த மாதிரியாக இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த சிறு பெண் நாகமான் மேலே இரக்கமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களாக இருந்தது போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் மன உருக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சிறு பெண் மூலமாக ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்துல டோனாவூர்னு ஒரு இடம் இருக்கிறது. அதுல அந்த காலத்துல எம்மி கார்மேக்கேல் என்கிறதான ஒரு அம்மையார் ஊழியம் செய்திருக்கிறார். அந்த அம்மா நிறுவனரான ஒரு ஆர்பனேஜ். அந்த காலத்துல கோயில் தாசிகள் என்று சிறு வயசுலேயே பிள்ளைகளை கொண்டு கோயில் அந்த மாதிரியாக வேசித்தனத்துக்காக விட்டிருக்கிறார்கள். அதே போல அநேக சிறு பிள்ளைகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று கேட்டால் அந்த மாதிரியாக பட்டினியினால அது மாதிரியாக மதித்திருக்கிறார்கள். அதனால இந்த சம்பவத்தை எல்லாம் அந்த அம்மா பார்த்து அவர்கள் மேல மனது இறங்கினார். இது அநியாயமாக சின்ன பிள்ளைகளே அந்த மாதிரியாக கோயில் காசி என்று சொல்லி கோயில நேர்ந்து விடுகிறார்கள். இந்த மாதிரி அநேக பிள்ளைகள் ஆதரவற்ற நிலைமையில சரியான உணவு இல்லாதபடிக்கு சாகிறார்கள் என்கிறதான நிலைமையில அந்த அம்மா இறக்கப்பட்டார்கள். அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில ஒரு மன ஊக்கம் இருந்தது. ஆகினால அந்த அம்மா அந்த டோனாவூர்ல, இன்றைக்கு டோனாவூர் ஃபெல்லோஷிப் என்று சொல்லி அங்கே ஒரு மிகப்பெரிய கட்டடம் இருக்கிறது. அநேக அநாத பிள்ளைகளை வைத்து ஆதரித்திருக்கிறார்கள். அநேக இந்த கோயில் காசிகள் என்று சொல்லிக்கிற அந்த பிள்ளைகளை எல்லாம் அசுத்தமான முறைகேடான பழக்க வழக்கத்திலிருந்து மீட்டு அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்று கேட்டால் வாழ்வழித்திருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த சிறு பெண் என்ன செய்தாள் என்று கேட்டால் அவள் இரக்கமுள்ளவளாக இருந்தாள் என்று படிக்கும். நாகமான் மேல அவளுக்கு ஒரு இரக்கம் இருந்துச்சு, பரிதாபம் இருந்துச்சு, அவளுக்கு அந்த மாதிரியாக ஒரு மன உருக்கம் இருந்தது என்று நான் படிக்கிறேன். அடுத்து அவளை பற்றி நான் பார்க்கிற காரியம் 5ஆவதாக, அவள் எப்படிப்பட்டவள் என்று கேட்டால் ஒரு ஜெப ஜீவியம் உள்ள அல்லது தேவனோடு கூட தொடர்புள்ள ஒரு பெண்ணாகத்தான் அவள் இருந்திருக்க வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நாகமான அவள் என்ன சொல்கிறார்கள் கேட்டால் ஆண்டவன் என்று சொல்லுகிறார். அப்ப நாகமானே ஆண்டவன் சொன்னவ. அப்ப ஆண்டவர் மேல, அதாவது நாகமானை காட்டிலும் ஆளுகை செய்யக்கூடிய ஆண்டவர் மேல அவளுக்கு எவ்வளவு தூரத்துக்கு எப்படி இருந்தது என்று கேட்டால், ஆண்டவரை நேசிக்கக்கூடியவளாக, ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியவளாக,
அவள் இரக்கமும் கரிசனை உள்ளவளாக இருந்ததோடு மாத்திரமல்ல, நிச்சயமா நாகமானுக்காக என்ன செய்தார்? ஜெபித்திருப்பான். இந்த நாகமான் எப்படியாவது சுகம் பெற வேண்டும், இந்த நாகமான் எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த எண்ணம் அவளுடைய வாழ்க்கையில இருந்திருக்கு. நிச்சயமா அவள் என்ன செய்யிருப்பா? மனம் உருக்க இருந்தபடினால, இறக்கம் இருந்தபடினால வேற வேண்டும் இறக்கம் கேட்க முடியாது. இந்த வைத்தியரையும் பார்த்து, ஐயா கொஞ்சம் மனம் இறங்கி எப்படியாவது நாகமானுடைய அந்த கிறிஸ்தவத்தை நீக்கிறீங்கன்னா அவங்க எங்க கேட்க முடியாது. இது மனுஷனால தீர்க்க முடியாத வியாதி. இது தீர்ப்பதற்கு யாரால முடியும்? தெய்வத்தினாலதான் முடியும். ஆகையினால அவள் என்ன செய்தால்? இஸ்ரவேலில் இருக்கிற தேவன் யார் என்று கேட்டால், கிறிஸ்தவத்தை நீக்குவதற்கு அவர் வல்லமையுள்ளவர் என்று அவள் என்ன செய்திருப்பாள்? அந்த மாதிரியாக ஜெபித்திருப்பாள். யாருக்காக? நாகமானுக்காக. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்கள் மேல உண்மையான கரிசனையும் இரக்கமும் இருக்குன்னு சொன்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடு கூட விண்ணப்பம் பண்ணினார் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணுவதான வேளையில அந்த ரத்தம் வேறு வருவதற்கு பதிலாக ரத்தம் வந்தது என்று வேதத்தில் படிக்கிறோம். ஏசுநாதர் எதுக்காக ஜெபம் பண்ணி? அவருக்காக ஜெபம் பண்ணிப்பாரு? நமக்காக தான் ஜெபம் பண்ணியிருப்பார். மனுக்குலத்துடைய மீட்புக்காக, மனுக்குலத்துடைய ரட்சிப்புக்காக அவர் என்ன செய்திருப்பார் என்று கேட்டால் அந்த மாதிரியாக ஜீவித்திருப்பார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மற்றவர்களுக்காக ஜீவிக்க வேண்டும். சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இந்த சபையில இருக்கிற நீங்க எல்லாரும், இந்த சபையில எத்தனை குடும்பம் இருக்கு? வாரத்துல ஒரு நாளாவது உங்க குடும்ப ஜெபத்துல, தனி ஜெபத்துல இவங்க எல்லாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணணும். நாகமானுடைய வீட்டுல வேலைக்காரியா இருந்தாலும் நாகமானுக்காக இந்த சிறுபெண் ஜெபித்தார். எனவே நாமும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் மற்றவர்களுக்காக அந்த மாதிரியாக ஜெபிக்க வேண்டும். வில்லியம் கேரி ஒரு சாதாரண செருப்பு தைக்கிற ஆள் தான். ஆனால் அவர் செருப்பு தைக்கிறதான அந்த கடையில் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் இந்தியாவுடைய மேப்பை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறார். இந்தியாவில் ஜனங்கள் இந்த மாதிரியாக மூட பழக்க வழக்கம் உள்ளவர்களாக, உண்மையான தெய்வத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் அவர் ஜெபம் பண்ணதாக அவருடைய வரலாறு சொல்லுது. ஆகையினால அவர் என்ன செய்தார் கேட்டீங்கன்னா, இங்கிலாந்து தேசத்தில இருந்து செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி இந்தியாவுக்கு வந்தார். ஆண்டவர் அவர் என்ன செய்தார்? பயன்படுத்தினார். செருப்பு தைக்கிற ஆளு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்க முடியுமா? இன்றைக்கு சராம்பூர் யூனிவர்சிட்டின்னு சொல்லி மேற்கு வங்காளத்தில் இருக்குது. அது நிறுவனர் யார்? ஒரு சாதாரண செருப்பு தைக்கிற ஆள் தான். அவருக்கு மற்றவர்களுடைய கரிசனை, மனதுருக்கம், அவருடைய ஜெபம், ஆண்டவரே நான் உமக்காக பயன்பட வேண்டும். எனவே அவர் என்ன செய்தார்? இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவிலே அந்த மாதிரி உடன்கட்டை இருக்கிற அந்த வழக்கத்தை அவர் தவிர்த்தார். அதே போல அவர் வங்காள மொழியிலே அந்த மாதிரி பைபிளை மொழிபெயர்த்திருக்கிறார். ஒரு சராம்பூர் யூனிவர்சிட்டி என்று சொல்லி அது இன்னைக்கே இருக்கிறது. இந்தியாவில் பைபிள் காலேஜில் கொடுக்கிற ஒரே சர்டிபிகேட் அவங்க கொடுக்கிற சர்டிபிகேட் தான் சொல்லும். மற்ற எந்த பைபிள் காலேஜும் இந்திய அரசாங்கம் அங்கீகரிக்காது அப்படின்னு வரலாறு சொல்லுது. வில்லியம் கேரியினுடைய உருவம் பொதித்த அந்த ஸ்டாம்ப் கூட இந்திய அரசாங்கம் என்ன செய்ய வெளியிட்டது. ஒரு ஜெப சிந்தை உள்ள தேவனுடைய மனுஷன், தேவனோட தொடர்புள்ள ஒரு மனுஷன். ஜெபம் என்று சொல்வது தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறது, தேவனோடு கூட உறவு கொள்கிறது, தேவனோடு கூட பேசுகிறது. எனவே இஸ்ரவேல் தேசத்துக்கு அவனுக்காக ஜெபித்திருப்பார். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல அமெரிக்காவில் மிஷனரி குருசேடர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது. அந்த மிஷனரி குருசேடர்ல இருந்து ஒரு இந்தியா மேப் அனுப்பியிருந்தாங்க. அன்னைக்கு இந்தியாவில் என்னென்ன மாநிலம் இருக்குதுன்னு அந்த மாநிலத்துடைய வரைபடம், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க, அந்தந்த மாநிலத்துல என்னென்ன மூட நம்பிக்கை இருக்கிறது என்பதை எல்லாம் என்ன செய்வாரு என்று கேட்டா அதுல எழுதி வச்சிருக்கிறாங்க. எழுதி கீழே ப்ரே ஃபார் இந்தியா என்று சொல்லி அனைவருக்கு என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் அதை அனுப்பி இருக்கிறார். நம்ம ஏரியாவில் எத்தனை, இப்ப இது என்ன மாவட்டமோ செங்கல்பட்டு அடிக்கடி மாற்றுகிறார்கள். நம்ம மாவட்டம் எது, நம்ம மாவட்டத்தில் எத்தனை தாலுகா இருக்குது, நம்முடைய மாவட்டத்தில் எத்தனை பஞ்சாயத்து இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு தெரியுமா? ஆனா வெளிநாட்டில் இருக்கிறவங்க இவைகளெல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள்? அறிந்து அந்த மாதிரியாக ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் ஜெபஜீவியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மன ஒழுக்கத்தோடு கூட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அந்த மாதிரியாக ஜீவிக்க வேண்டும். எஸ்தரை பற்றி நாம் பைபிள் படிக்கிற வழியில எஸ்தர் 8வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. எஸ்தருடைய புத்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனத்தில் இதமாய் படிக்கிறோம். எஸ்தர் 8வது அதிகாரம் 6வது வசனம்,
போதும். அங்கே வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அந்த மாதிரியாக என் ஜனத்தின் மேல் வரும் அழிவையும் என் குலத்துக்கு வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும் சகிக்கக்கூடும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதை நீங்க மறுபடியும் எஸ்தர் 4:16 வாசிக்கிற வழியில, ராஜாவுடைய சட்டத்தை மீறி யாராவது ராஜாவிடத்துல போக முடியாது, நான் என்ன செய்கிறேன்? செத்தாலும் சாகிறேன். என்னுடைய ஜனத்துக்கு வரக்கூடிய அறிவையும் என்னுடைய குலத்துக்கு வரக்கூடிய பொல்லாப்பை நான் பார்க்க முடியாது, சகிக்க முடியாது, அதனால நான் செத்தாலும் பரவாயில்ல. அதான் ஜெபம். இத்தனை வருஷமா என் குடும்பத்துல சபைக்கு வந்துகிட்டே இருக்கிறான், இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, ஞானசானத்துக்கு கீழ்ப்படியல, ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டான், தெய்வ காரியத்துல உண்மை இல்லாமல் இருக்கிறான், ஆண்டவரை கனப்படுத்தாமல் இருக்கிறான், அவன் மேல ஒரு பெரிய அழிவு வரப்போவதில்லை என்று சொல்லி இந்த பாரத்தோடு ஜெபிக்கும். 137 படிக்கிறோம். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களில் இருந்து என்ன செய்கிறது? நீர்த்தாரைகள் ஓடுகிறது. வருஷமெல்லாம் வசனம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வசனத்தின்படி வாழ மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அதுக்காக அழுகணும். அதான் ஜெபம், அதான் மன உருக்கிறோம், அதான் வேதனை இந்த மாதிரியாக ஜெபிக்கிறது. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிற வழியில ரோமர் கடிதம் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் பாருங்க. ரோமர் கடிதம் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்துல இதுமாய் படிக்கிறோம். பாருங்க, இங்க பவுல் எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனை இருக்குது. நான் சொல்றது பொய் இல்லை, பரிசுத்த ஆவிக்குள்ள என்ன செய்யறேன்? உண்மையே நான் சொல்லுகிறேன். என் இனத்தாராகிய சகோதரர்கள் இன்னும் என்ன செய்யாம இருக்காங்க? ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. இன்னும் சத்தியத்தை அறிந்து சத்தியத்துக்காக வாழாம இருக்கிறாங்க. எனவே அவங்க சபிக்கப்பட்டு போவதை பார்க்க அவங்களுக்கு பதிலா நான் சபிக்கப்பட்டு போறது நல்லது. பாருங்க எவ்வளவு வேதனை, எவ்வளவு பெரிய பாரம். அதே ரோமர் 10:1 பாருங்க. ரோமர் 10:1. அதான் பாருங்க, அதான் அந்த வேதனை. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தினுடைய விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பமா இருக்கிறது. என் மகன் அமெரிக்காவுக்கு போகணும், 2வது. என் மகன் ஆஸ்திரேலியாவில் போய் சம்பாதிக்கிறது, அது 2வது. முதல்ல அவன் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அவன் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், அவன் கர்த்தருக்காக சாட்சியாக வாழ வேண்டும். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை காட்டிலும் வேற சந்தோஷம் எனக்கு இல்லை. இந்த பாரத்தோடு கூட இந்த கரிசனையோடு கூட என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். வேலைக்காரி தான், ஆனா அவருக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நாகமான நினைச்சு ஜெபம் பண்ணியிருப்பான். அந்த வியாதி, இந்த நாகமானுக்கு இந்த வியாதி இருந்த சுகம் கிடைக்கணும். அவரு மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த மாதிரியாக ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த சிந்தனை அவருடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். அடுத்தபடியாக அதனால அவள் என்ன செய்தாள் என்று கேட்டால், அவள் அந்த மாதிரியாக பரிந்து பேசக்கூடியவளாக இருந்தாள். எனவே 5 காரியங்களை நாம் பார்த்தோம். 6வதாக உன்னை வாசித்து நாம் மீதம் உள்ளதை அடுத்ததுல பார்க்கலாம். அடுத்து இவள் யார் என்று கேட்டால், ஒரு விசுவாசம் உள்ள வேலைக்காரி அல்லது விசுவாசம் உள்ள ஒரு சிறு பெண். அதை நம்ம எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, அந்த 2 ராஜாக்கள் 5:3 என்ன வாசிக்கிறோம்? கீழே பாருங்கள். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்திலே போனால் அந்த தீர்க்கதரிசி இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். ஒருவேளை நீங்களாலும் நீங்களாம் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லல. அவள் என்ன செய்தாள் என்று கேட்டால், விசுவாசம் உள்ள ஒரு பெண், அவள் தேவனை விசுவாசித்தாள். எனவே அவளுடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசம் இருந்தது, அதனாலதான் அவள் பேசினான். 2 கொரிந்தியர் 4:13 பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதில் விதமாக வாசிக்கிறோம். போதும் பிரதர். விசுவாசித்தேன், ஆகையினால் என்ன செய்வேன்? பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பற்றி பேசாம இருக்கிறது காரணம் கேட்டா, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் அல்ல. அவருடைய வாழ்க்கையில விசுவாசம் இருந்துச்சு, அதனால அவர் பேசினான். நம்முடைய எஜமானாகிய நாகமான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால், இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி இவர் சுகமாவதற்கு வழி சொல்லுவார், அவர் சுகமாக முடியும். விசுவாசித்தவர் பாக்கியவதி.
விசுவாசித்தேன், ஆகையினாலே என்ன செய்கிறேன், பேசுகிறேன். பாருங்க, வேலைக்காரி தாங்க, ஆனா அவருடைய வாழ்க்கையில விசுவாசம் இருந்துச்சு. அவருடைய விசுவாசத்துல என்ன செய்யல, அது மாதிரியாக சோர்ந்து போகல. அந்த விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில என்ன செய்யல, இழத்திற்கு போகல. அவர் ஆண்டவரை விசுவாசித்தார். அதனால என்ன செய்யலாம், தைரியமா பேசலாம். ஒருவேளை நம்ம சொல்லி இவனுக்கு போய் சுகம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, திரும்பி வந்து நம்மளை என்ன பாடுபடுத்துவான், நம்மளை எவ்வளவு துன்பப்படுத்துவான், அப்படியெல்லாம் அவ அதையே நினைக்கல. அவளுக்கு தேவன் மேல என்ன எப்படி இருந்தது, ஒரு திடமான விசுவாசம் இருந்துச்சு. அதே மாதிரி தேவன் இவனுக்கு என்ன செய்ய முடியும், அந்த மாதிரியாக சுகமாக்க முடியும் என்கிறதான அந்த நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையில இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பேர் விசுவாசி. அநேக வேளையில நம்ம என்ன செய்யறோம், அவிசுவாசமான வார்த்தையில தான் பேசுறோம். இதெல்லாம் நடக்குமா பிரதர், இனிமே அந்த மாதிரியாக போயிடலாமா, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்க வாழ்க்கையில சந்தேகம் இருக்குன்னா நடக்காது. அந்த 2 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிற வேளையில இந்த 9வது அதிகாரத்துல அந்த தகப்பனார் வந்து என்ன சொல்லுகிறான், என்னுடைய மகன் அந்த மாதிரி பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறான், ஆண்டவரே நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் என்ன செய்யும், அந்த மாதிரியாக செய்யும் எப்படி என்று அவன் சொல்லுகிறான். பாருங்க, அந்த மார்க் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, இவனை கொல்லும்படி அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவர் மனம் இறங்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால், அப்படின்னா வாழ்க்கையில என்ன இல்ல, விசுவாசம் இல்ல, சந்தேகத்தோட சொல்றான். நீ ஏதாவது செய்ய முடியும்னா பாருங்க. அதனால இயேசுநாதர் அடுத்து என்ன சொல்கிறார், 23வது வசனத்துல, இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ செய்ய கூடுமானால் கேட்டா, நீ விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கீழே என்ன வாசிக்கிறோம், அவன் என்ன செய்தான், அந்த மாதிரியாக உடனே பிள்ளையினுடைய தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். விசுவாசின்னு பேர் வச்சிருக்கீங்க, உங்க அவிசுவாசத்தை நினைச்சு என்னைக்காவது அழுது இருக்கீங்களா? இங்க ஒரு தகப்பன் அழுதான், எதுக்காக? பையனுடைய அந்த பேபிசாசு அவனை தண்ணியிலே நெருப்பிலே தள்ளி விடுது, அதை பற்றிய வேதனை இருந்துச்சு. ஆனா அதை காட்டிலும் பெரிய வேதனை என்னன்னு கேட்டா, நான் ஆண்டவரை விசுவாசிக்காம இருக்கிறேனே, இந்த அவிசுவாசியாக இருக்கிறேனே, பைபிள் படித்தோம், சபைக்கு வந்தோம், தேவ காரியங்களை கேள்விப்பட்டோம், என்னுடைய அவிசுவாசத்துக்காக அழுதான். ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் எனக்கு நீங்கும்படி உதவி செய்யும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான், அழுதான் என்று படிக்கும். எனவே இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற இந்த பிள்ளை ஒரு விசுவாசம் உள்ள பிள்ளை, தேவனை விசுவாசித்தாள். ஆகையினாலே அவள் என்ன செய்கிறாள் என்று கேட்டால், தைரியமாக பேசுகிறதை நாம் படிக்கிறோம். எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனம் எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிறவர்களுக்கு தேவன் நிச்சயமாக என்ன செய்வார், பலன் அளிப்பார். விசுவாசம் இல்லாமல் நான் என்ன செய்ய முடியாது, தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாம காணிக்க கொடுக்கிறதுனால, பைபிள் படிக்கிறதுனால, ஜெபம் பண்ணுறதுனால பிரயோஜனம் இல்லை. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும், விசுவாசத்தோடு கூட வசனத்தை வாசிக்கணும், விசுவாசத்தோடு கூட வசனத்துக்கு கீழ்ப்படியணும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனுடைய சகலத்தையும் செய்வதற்கு நீர் வல்லவர். எனவே இந்த சிறு பெண் தன்னுடைய வாழ்க்கையில அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாள் என்று கேட்டால், விசுவாசம் உள்ளவளாக இருந்தால் என்று நான் பார்க்கிறேன். எனவே 6 காரியங்களை பார்த்தோம். அடுத்த கர்த்தருக்கு சித்தமான அடுத்த செக்ஷன்ல மீதமுள்ள 4 காரியங்களை பார்ப்போம். நான் சாதாரண ஆள் நினைக்காதீங்க, வேலைக்காரி தான். ஒரு வேலை 10 பாத்திரம் தேய்க்கலாம் பல வீடுகளில் போய், அது ஒன்றும் தப்பு கிடையாது. வேலை செய்யறது ஒன்றும் தப்பு கிடையாது. மேனேஜர் வேலை பார்க்கறதா மேன்மேன் நினைக்காதீங்க. சாதாரண சின்ன வேலை, வீட்டு வேலை பார்த்தாலும் அதன் மத்தியிலும் ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியும். அதன் மத்தியிலும் ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்த முடியும். அதன் மத்தியிலும் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும், பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் அந்த பெண் பிள்ளையினுடைய பேர் கூட சொல்லல. இஸ்ரவேல் தேசத்து சிறு பெண், ஒரு பணிவிடைக்காரி, ஒரு வேலைக்காரி. அவருடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த குணநலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டு, நாமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கும் அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு
ஒரு பிரயோஜனம் உள்ள தெய்வ மக்களாக நீங்களும் நானும் வாழத்தக்கதான வகையில கர்த்தர் இந்த தெய்வீக வசனங்களை நம்முடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் முதல் 5 வசனம். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாட்டியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் போவானால் மனமாயிருக்கும். அவள் இவருடைய கிறிஸ்தவத்தை நீக்கிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்துக்கு பெண் இந்த பிரகாரமாய் சொல்கிறாள் என்று தன் ஆண்டவனுக்கு அறிவித்தார். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 காலத்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாட்டு வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் போதும். நாம் தொடர்ந்து இந்த 5 வசனங்களிலே இஸ்ரவேல் தேசத்து ஒரு சிறு பெண் நாகமானுடைய வீட்டிலே எவ்விதமாய் நடந்து கொண்டாள் என்பதை பற்றி 6 காரியங்கள் நாம் முதலாவதாக படித்தோம். இப்பொழுது 7வதாக இந்த பெண்ணை பற்றி நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், அந்த 3வது வசனத்திலே மறுபடியும் அவர் சொல்லுகிறாள். அந்த வசனத்தினுடைய கீழே அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று சொல்லுகிறதை நாம் இங்கே படிக்கிறோம். இதிலிருந்து நாம் பார்க்கிற இன்னொரு காரியம் என்னவென்று கேட்டால், இவள் ஒரு தைரியம் உள்ள சிறு பெண், அல்லது ஒரு நிச்சயம் உள்ள ஒரு சிறு பெண் என்று நாம் பார்க்கிறோம். நாகமானுடைய மனைவியிடத்திலே அவள் என்ன செய்கிறாள்? தைரியமாக சொல்லுகிறாள். அதே போல அவருடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயம் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த மனுஷன் போனால் இவர் சுகமாகி வருவார் என்கிறதான அந்த தைரியமும் அந்த நிச்சயமும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆகையினால அவள் தைரியமாக சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயமும் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை நடத்துவார், உதவி செய்வார் என்கிறதான நிலைமையில எந்த ஒரு சந்தேகம் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தைரியமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் படிக்கிற வேளையில, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். அப்படி என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய உருவமா இருக்கக்கூடிய யானையை பார்த்து கூட சிங்கம் பயப்படுவது கிடையாது. அதை விட அது சைஸ்ல ரொம்ப குறைஞ்சதுதான். ஆனால் அது எப்படி இருக்கிறது கேட்டால் தைரியமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அதே போல கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீதிமான்களாக இருக்கிற விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் தைரியமாக இருக்க வேண்டும். நாம் தைரியமாக இருப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், ஆண்டவரை பற்றியதான அந்த அறிவு அதான் அங்கே முக்கியம். ஆண்டவரை அறிந்திருந்தால் தான் ஆண்டவருக்காக தைரியமாக நிற்க முடியும். உதாரணமாக நீங்கள் 1 ராஜாக்களுடைய புத்தகம் 18வது அதிகாரத்தை படிக்கிற வழியில எலியாவை பற்றி படிக்கிறோம். அப்ப எலியா ஆண்டவருடைய பட்சத்தில் நிற்கக்கூடிய ஒரே ஆள் யாரு கேட்டீங்கன்னா எலியா தான். ஆனா எலியாவுக்கு எதிர்த்து செய்து இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாகால் தீர்க்கதரிசிகள், தோப்பு உக்கிரத்துடைய தீர்க்கதரிசிகள் கிட்டத்தட்ட 850 பேர் ஒரு சைடில் நிற்கிறாங்க. ஆனா இங்க கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிற எலியா தைரியமா சொல்லுகிறான், வானத்திலிருந்து நெருப்பை இறக்கி இந்த பலியை பட்சிக்கிற தெய்வம் தான் உண்மையுள்ள தெய்வம் என்று அவர் சொல்லுகிறார். இப்ப எலியாவுடைய வாழ்க்கையில சந்தேகமே இல்லை. எலியாவுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அறிந்திருந்தபடினாலே ஒரு தைரியமும் ஒரு நிச்சயம் இருந்தது. அதனால சவால் விட்டான், கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா? அதனால நீங்க மெஜாரிட்டி 850 பேர் இருக்கிறீங்க. அதனால நீங்க முதல்ல அந்த பலியை பட்சிப்பதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற வேளையில அவர்கள் காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் குதித்தார்கள், தங்களுடைய சரீரத்தை கீறிக் கொண்டார்கள் என்றெல்லாம் பைபிளை படிக்கிறோம். ஆனா ஒரு உத்தரவு கூட வரல. ஆனா எலியா என்ன செய்தார் என்று கேட்டால், அவன் ஜெபம் பண்ணின உடனே வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி அந்த பலியை பட்சித்து போட்டு அந்த பலிபீடத்தின் மேல இருக்கிற அந்த விறகு அந்த பலிமிருகத்தின் மேல எந்த விதமான
மேஜிக்கும் மாயஜாலமும் இல்லை என்பதற்காக அவர் என்ன செய்தால் 12 குடம் தண்ணீரை ஊற்றினதாக படிக்கிறோம். அந்த பலிபீடத்தை சுற்றிலும் தண்ணி நின்னது. ஆனாலும் எலியாவுக்கு தைரியம் இருந்தது, நிச்சயம் இருந்தது. ஒருவேளை வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி இந்த பலியை பச்சிக்கிறேன்னு சொன்னா இந்த 850 பேரும் கர்த்தருக்கு எதிராக இருக்கிற ஆகாபும் ஏசேபேலும் நம்ம அடி நொறுக்கிடுவான். ஆனா அவனுக்கு எவ்வளவு அணுகளவு கூட சந்தேகம் கிடையாது. தேவன் மேல் உள்ள அந்த தைரியம், அந்த நிச்சயம் இருந்தபடினால எலியா ஜெபம் பண்ணான். அதே போல தானியேல் 3ஆம் அதிகாரத்துல எபிரேய வாலிபர்கள் 3 பேரும் அவர்கள் என்ன செய்தார்கள்? தைரியமா இருந்தார்கள். ஏதாவது சொல்லியிருக்கா, ஒரு கும்பிடுவானா, விழுந்து கும்பிட்டு இருப்பா. ஆனா அவங்க சொன்னாங்க, இதை நாங்க செய்ய முடியாது. இஸ்ரவேலில் இருக்கிற ஜீவனுள்ள தெய்வத்துக்கு தவிர வேற எந்த அந்நிய தெய்வத்துக்கு நாங்க கையெடுக்க மாட்டோம். அப்ப அநேகர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க, தூக்கி போட போறாங்க, நெருப்புல உங்க சரீரமெல்லாம் இந்த மாதிரி உரிய ஊத்த போகுது அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க 3 பேர் என்ன செய்றாங்க? தைரியமா நின்னாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை இந்த அக்னி சிறைக்கு தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். அதுல எள்முனை அளவு கூட எங்களுக்கு சந்தேகம் கிடையாது. ஒருவேளை நாங்கள் இந்த நெருப்புல விழுந்து சாகுறதா எங்களுடைய ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி சித்தமா இருக்குமானா அதுக்கு எங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யலாம், ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி தைரியமா நின்னாங்க. அதனுடைய விளைவு என்ன? அக்கினியினுடைய மனம் கூட அவங்க மேல வீசலைன்னு பைபிள் எழுதியிருக்கிறது. அப்ப அவங்க என்ன செய்தார்கள் என்று கேட்டால் ஆண்டவருக்காக தைரியமாக இருந்தார்கள். அதே போல இந்த இஸ்ரவேல் தேசத்து சிறுபெண் ஒருவேளை நாகமானுக்கு சுகமாகாவிட்டால் அவர் திரும்பி வந்து நம்மளை கொடுமைப்படுத்துவாரேன்னு சொல்லி அவள் பயப்படல. அவளுக்கு அந்த நிச்சயம் இருந்துச்சு. அதே போல அவருடைய வாழ்க்கையில் இருந்தது, தைரியமா இருந்தது. ஆகையினால அவள் என்ன செய்தா? வெக்கப்படாம பேசினான். நான் போய் இந்த மாதிரி எஜமாட்டினதை சொன்னா அவங்க கேட்பாங்களா என்கிறதான அந்த வெக்கம் இல்லை, அந்த பயம் இல்லை. அவருடைய வாழ்க்கையில அந்த மாதிரியாக தைரியம் இருந்தது என்று நான் தேவனுடைய வசனத்திலே படிக்கிறேன். விசுவாசிகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை பற்றி பேசுவதற்கு, ஆண்டவருடைய மகத்துவத்தை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு வெக்கப்படக்கூடாது, தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியாக நிச்சயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இஸ்ரவேல் தேசத்தை சிறு பெண் என்ன செய்கிறாள் என்று கேட்டால் நமக்கு நினைவுபடுத்துகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அதனால ஆண்டவருக்காக, சத்தியத்துக்காக வெக்கப்படாமல் தைரியமாக ஒரு நிச்சயம் உள்ளவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அங்கே ஜீவிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்ரவேல் தேசத்தை சிறு பெண் நமக்கு காண்பிக்கிறார். அடுத்த விதத்தை நாம் பார்க்கிறது என்று கேட்டால் இந்த சிறு பெண் அந்த வீட்டில அவள் ஒரு உண்மையுள்ளவளாக இருந்தாள். நாகமானுடைய வீட்டில அவள் உண்மையுள்ளவளாக இருந்தாள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இதை நீங்கள் பார்க்கிற வேளையில பாருங்கள், 4வது வசனத்துல அந்த நாகமானுடைய மனைவி என்ன சொல்லுகிறாள்? அந்த மாதிரியாக இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்னென்ன பிரகாரமாக சொல்லுகிறாள் என்று அவள் தன் ஆண்டவரிடத்திலே சொன்னார். நாகமானுடைய மனைவி இடத்துல இந்த பிள்ளை சொல்றா, நம்ம எஜமான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போவார்னு சொன்னா அவர் இந்த வியாதியிலிருந்து சுகமாக முடியும், ஆகையால அவர் அங்கே போ சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்ப சொன்ன உடனே நாகமானுடைய மனைவி என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா நாகமானிடத்துல போய் சொல்லுகிறார். அதான் 4வது வசனம், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்னென்ன மாதிரியாக சொல்லுகிறாள் என்று தன்னுடைய ஆண்டவரிடத்துல அறிவித்தாள். நாகமானுடைய மனைவி கேட்டா, அடுத்து நாகமானுடைய மனைவி அந்த மாதிரி நாகமானிடத்துல போய் சொல்லுகிற வேலையில நாகமானும் கேட்டான். அடுத்து நாகமான் எங்க போறான் பாருங்க, 5வது வசனத்துல அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம் என்றான்னு வாசிக்கும். இப்ப ராஜா கேட்கிறான். கொஞ்சம் நல்லா இதை யோசிச்சு பாருங்க. ஒரு சிறுப்புல சொல்றத எஜமாட்டி கேட்கிறா, எஜமானாகிய நாகமான் கேட்கிறான், அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறதான அந்த ராஜா கேட்கிறான். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளை வீட்டு வேலையை எப்படி இருந்தாள் என்று கேட்டால் அவள் உண்மையுள்ளவளாக இருந்தாள். அவளுடைய வாழ்க்கையில உண்மை இருந்தபடினால்தான் அந்த ஜமாட்டி கேட்டான். நாகமான் சொல்லியிருக்காங்க, உனக்கு அறிவு இருக்கா? அவளே சின்ன பிள்ளை, அந்நிய நாட்டிலிருந்து வந்திருக்கிற ஒரு வேலைக்காரி, இதுவரைக்கும் நான் போகாத கோயில் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது, ஏன் கிருஷ்ணரோகம் தீரல, அதனால இவன் சொல்றான்னு சொல்லிக்கிட்டு என்ன இஸ்ரவேல் தேசத்துக்கு போக சொல்றியே அப்படின்னு சொல்லி நாகமான் கேட்கல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்த நாள் முதல் உண்மையுள்ளவளாக அவள் இருந்திருக்கார்.
அவள் தன்னுடைய வேலையில எப்படி இருந்திருக்கிறார், ஜாக்கிரதையோடு அவள் இருந்திருக்கிறார். அவரு மாத்திரமல்ல, நாகமான் போய் என்ன செய்யறான், ராஜாவிடத்துல சொல்லுகிறான். ராஜாவும் சொல்லல, என்ன உனக்கு அறிவு இருக்கா, நீ ஒரு பல தளபதி, அது அந்நிய தேசத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு அடிமை பிள்ளை, அது ஒரு வேலைக்காரி, இவன் சொல்றான்னு கேட்டுக்கிட்டு நீ நம்ம தேசத்தை விட்டு அது மாதிரி இஸ்ரேல் தேசத்துக்கு போற அப்படின்னு சொல்லியே. நாகமான் சொல்லியிருப்பான், அவன் என்னைக்கு எங்க வீட்டுக்கு அடிமை பெண்ணா வேலைக்கு வந்தாலும் அந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் அவள் தெய்வ பக்தி உள்ளவளாக, அவள் ஒரு உண்மை உள்ளவளாக இருக்கிறாள் என்று அவன் சொன்னதுனாலதான் ராஜா என்ன சொல்லுகிறான், நல்லது போகலாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கணும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதுல விதமாய் படிக்கிறோம். இதுதான் ரகசியம். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசனுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஒரு சின்ன பிள்ளை சொன்ன வார்த்தை அவன் வாழ்க்கையில உண்மையுள்ளவளாக இருந்தபடினாலே, தன்னுடைய வேலையை ஜாக்கிரதையா செய்தபடினாலே, அந்த வேலையில சோம்பேறித்தனமா ஓப்பி அடிக்காதபடிக்கு அந்த வீட்டு வேலைகளை அவள் உண்மையாய் கவனமாய் ஜாக்கிரதையாய் செய்ததுனால அவள் பேச்சு எங்க சீரியாவில் இருக்கிற ராஜாவுக்கு முன்பாக ஈடுபட்டது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நீங்க செய்யற வேலை எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுக்கு உண்மையா இருக்கணும். மனுஷனுக்கு பயந்தல்ல, தேவனுக்கு பயந்து வேலையில உண்மையா இருந்தா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். அதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அதனால இந்த பிள்ளைகளுடைய வார்த்தையை எஜமாட்டி கேட்கிறா, எஜமான் கேட்கிறா, அந்த தேசத்தில் இருக்கிற ராஜாவே கேட்கிறதே அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் படிக்கிறோம். அதனாலதான் நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் என்ன செய்வான், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். வாழ்க்கையில உண்மை இருக்கணும். கம்பெனி 9 மணிக்குன்னு சொன்னா 8:55 போய் அங்க நிக்கணும். 9:05 போக கூடாது, அது உண்மையற்ற தன்மை. சபையிலே உண்மையுள்ளவர்களா இருக்கணும். ஆராதனை 9 மணின்னா 9:10க்கு 9:05 வர்றது, 9:10 வர்றது உண்மையற்ற தன்மை, ஆண்டவரை நேசிக்காத தன்மை. காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் உலக வேலைக்கும் லேட்டா போனா மெமோ கொடுத்துருமா, வெளியில நிக்க வச்சுதான், என்ன வீட்டுக்கு போனா நிற்கிறான். உண்மையுள்ளவர்களா இருக்கணும். தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். இந்த பிள்ளை வேலைக்காரி தான், இவர் செத்து எத்தனை வருஷமாச்சு, ஆனா பைபிள் இன்னைக்கு அவரை பற்றி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். காரணம் என்ன கேட்டால் அவருடைய வாழ்க்கையில உண்மை. உண்மையுள்ள மனுஷனை ஊரே போட்டு நின்று உலகத்தில் அந்த மாதிரி பஸ்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில உண்மை இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில உண்மை இருந்தா தான் உங்க வார்த்தைக்கு மதிப்பு. இல்லைன்னா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இந்த சிறு பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில வீட்டில் உண்மையுள்ள ஒரு வேலைக்காரியாக இருந்தால், ஆகையினாலே அவருடைய பேச்சு ஈடுபட்டது. அதை நாகமான் கேட்டான், நாகமானுடைய மனைவி கேட்டால், அந்த சீரியாவுடைய ராஜாவும் கேட்டான். அடுத்து 9வதாக இந்த பிள்ளை எப்படிப்பட்டவள் என்று கேட்டால், ஒரு நல்ல சாட்சி உள்ளவளாக இருந்தார். சாட்சி உள்ளவளாக என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில அறிந்ததையும் தான் கண்டதையும் சொல்லுவதுதான் சாட்சி. சாட்சினா என்ன? லேவியராம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் படிங்க. லேவியராம புஸ்தகம் 5ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். போதும். சாட்சியாகிய ஒருவன் தான் கண்டதையும் தான் அறிந்ததையும் சொல்லுவதுதான் சாட்சி. சாட்சி சொல்றதுக்கு நீங்க எங்கேயும் போய் படிச்சுட்டு வர வேண்டாம். நீங்க இயேசுநாதர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால, ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே போதுமானவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கண்டதையும் நீங்கள் அறிந்ததையும் சொன்னா போதும். அறியாததையும் பார்க்காததையும் சொல்றது பொய் சாட்சி. அப்ப ஒரு உண்மையுள்ள சாட்சி கண்டதையும் அறிந்ததையும். அப்ப இவர் சாட்சி சொன்னான், இஸ்ரவேல் தேசத்துக்கு போனா இவருடைய வியாதி சுகமாகும். ஏன்னா நான் என்ன செய்கிறேன், எங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அந்த மாதிரியாக எலியா, எலிசா, பழைய பாட்டு பக்தர்களை கொண்டு தேவன் எவ்வளவு அற்புதமான காரியங்களை செய்தார் என்பதை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அந்த காரியங்களை தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்பதை என்ன செய்தாள் என்று கேட்டால், அவள் சாட்சியாக சொன்னாள். கிறிஸ்தவ வாழ்க்கையில சாட்சி தாங்க ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, அப்போஸ்தலர் 1:8 எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். யாருக்கு சாட்சி?
கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கணும், தேவனுக்கு சாட்சியா இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய சாட்சி தான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்க சொல்ற வார்த்தையை மத்தவன் கேட்காம போயிடலாம், ஆனா நீங்க சாட்சியா வாழ்ந்தீங்கன்னா எவனும் உங்களை கை நீட்ட முடியாது. எனவே இந்த பிள்ளை ஒரு சாட்சி உள்ளவளாக அவள் இருந்தாள். நம்ம தாங்க உண்மையான சாட்சி. இன்னைக்கு பொய் சாட்சி சொல்லுகிறவங்க எவ்வளவு தைரியமா சொல்றான், ஆனா உண்மையுள்ள சாட்சியாகிய நாம் ஆண்டவரை பற்றி சொல்லுவதிலே ரொம்ப தயக்கம் காண்பிக்கிறோம். பாருங்கள், இந்த நீதிமொழிகளுடைய புத்தகம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை படிக்கிறோம். நீதிமொழிகள் 14:25, மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை என்ன செய்கிறான்? ரட்சிக்கிறான். மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். இந்த மெய்யான சாட்சியை நம்ம சொன்னாதாங்க மற்றவங்களை காப்பாற்ற முடியும். இன்னைக்கு இந்த மெய் சாட்சியை நம்ம சொல்லாதனால அநேக சமுதாயத்துல அநியாயமா செத்து நிறைவேற்றி போறான். சாட்சி ஆக இருக்கணும், சாட்சி சொல்லணும். இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். அவரை நம்பினாதான் அவருடைய வாழ்க்கையில பாவம் மன்னிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, பரலோக பாக்கியம், மரணத்தோடு வாழ்க்கை முடிவடைகிறது கிடையாது என்கிறதான இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும், அதே நேரத்தில் சாட்சியாகவும் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில சாட்சி இல்லைன்னு சொன்னா உலகத்துல நம்ம எவனும் மதிக்க மாட்டோம், பிள்ளைகள் கூட மதிக்காது. ஞாயிற்றுக்கிழமை தான் அம்மா அப்பா வேதம் படிக்கிறாங்களே தவிர மற்றபடி வீட்டுக்கு வந்தோடனே என்ன செய்யறாங்க? பொய், ஒருவர் அந்த மாதிரியாக சண்டை. அப்பா வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு யாராவது கூப்பிட்டா அப்பா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. மொபைல்ல யாராவது கேட்டா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே அவர் இல்ல வெளியே போயிட்டாருன்னு சொல்லு. இந்த மாதிரியான பொய் பேசுகிற வேலையில நம்முடைய பிள்ளைகள் என்ன நினைக்கும்? சண்டே ஸ்கூல்லையும் சபையிலையும் தான் அந்த மாதிரியாக சொல்லுறாங்களே தவிர வீட்டுல என்ன இல்லை? சாட்சி இல்லை. குடும்பத்திலையும் சாட்சி இருக்கணும். சாட்சி இருந்தா தான் நம்முடைய வார்த்தைக்கு வெயிட் இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யாரும் கேட்டீங்கன்னா லோத்து. லோத்து யாருன்னு கேட்டீங்கன்னா நீதிமான். அப்ப சோதோம் குமாரா பட்டணம் அழிய போகிற வேலையில அது மாதிரியாக லோத்து போய் ஊர்ல சொல்றான். ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இதுமாய் படிக்கிறோம். அதை நீங்க வீட்டுல போய் நல்லா வாசி தியானம் பண்ணுங்க. ஊர்ல போய் சொல்றான், ஊர் அழிய போகிறது, அதனால நீங்களாம் வாங்க அப்படிலாம் சொல்லுகிற வேலையில அவன் நியாயம் பேசுகிறதான அந்த சமயத்துல மேல அவனுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு முறைகேடான காரியத்தை பற்றி எழுதியிருக்கிறது முதல் 8 வசனங்கள்ல சோதோம்ல. அப்ப அவனிடத்துல சொல்லுகிற வேலையில அந்த ஊர்ல இருக்கிறத சொல்றான், அப்பாலே போ, பரதேசியாக இருந்த இவனா நியாயம் பேசுகிறது அப்படின்னு சொன்னா, லோத்துடைய வாழ்க்கையில அவன் ஒரு நீதிமானாக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில அநியாயம் இருந்தது, அவனுடைய வாழ்க்கையில உண்மையற்ற ஒரு தன்மை இருந்தது. அதனால ஊருக்காரன் சொன்னா, நீ நியாயமெல்லாம் பேச வேண்டாம், நீ யாரு, நீ எதுக்காக எங்க ஊருக்கு வந்த, எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆபிரகாமை விட்டுட்டு இங்க வந்தா பஞ்சம் அளிச்சு நிறைய சொத்து சேர்த்துடலாம், எங்க பண ஆசையினால, பேராசையினால, பொருளாசையினால நீ என்ன செய்த? சோதோம் குமாராவுக்கு வந்த. அதனால நீ ஒண்ணு நியாயம் பேச வேண்டாம், சாட்சி எடுபடல. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? 14ஆம் வசனம் பாருங்க. அதே ஆதியாகமம் 19:14. அவருடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு பரியாசம் பண்ணுகிறதாக குடும்பத்திலேயும் சாட்சி இல்லை. ஒருத்து போய் சொன்னா பொம்பளை பிள்ளைகள் 2 பேருக்கு 2 பேரை கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு, கல்யாணம் ஆக போகுது. அதனால மருமக்களை கூப்பிட்டுப்பா ஊர் அழிய போகுது, அதனால நானே என் மனைவி பிள்ளைலாம் ஊரை விட்டு ஓட போறேங்க என்று வாங்கடா அப்படின்னு சொல்ற வேலையில அவங்க என்ன செய்வானா, அவன் சொன்ன அந்த வார்த்தை பரியாசம் பண்ணுகிறதாய் காணப்பட்டதான். மாமா ரொம்ப இதா சொல்றாரு என்னெல்லாம் சொல்லி வார்த்தைக்கு வெயிட்டு கொடுக்கல. உங்க வாழ்க்கையில உண்மை இல்லாம, சாட்சி இல்லாம நீங்க என்ன பேசினாலும் நாளைக்கு உங்க பிள்ளை கூட மதிக்காது. சாட்சி முக்கியம், வாழ்க்கையில உண்மை முக்கியம், ஆண்டவருக்காக ஜீவிக்கிறதான ஜீவிய ரொம்ப முக்கியம். சமுதாயம் நம்மை பார்க்கிறது, நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்க்கிறார்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் பார்க்கிறார்கள், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் தான் நம்மை பார்க்கிறார்கள். நீங்க 9:05க்கும் 9:10க்கும் அந்த மாதிரி ஆபீஸ் போயிட்டு நாளைக்கு பேசினாருன்னா நல்லவரு, அவர் தான் வாழ்க்கையை மாத்துவாருன்னு சொன்னா அவன் சொல்லுவான், நீ 9 மணிக்கு வரணுங்க வாழ்க்கை ஆண்டவர் மாத்திரம், நீ 9:10க்கு வந்துட்டு பெரிய நியாயம் பேசுற, நீ தான் பேசினாரு நல்லவர்னு சொல்ற, வெயிட் இருக்காது. எனவே நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு சிறு பிள்ளை என்னுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கை. நாகமான் என்ன செய்தான்? கேட்டான். அவன் அந்த மாதிரியாக இஸ்ரவேல் தேசத்துக்கு அவன் புறப்பட்டு போனான். அப்ப இந்த பிள்ளை
கடைசியாக 10வதாக அவள் என்ன செய்தாள் என்று கேட்டால், இவருடைய வாழ்க்கை வீணா போகல. நாகமானுக்காக ஜெபித்து, நாகமான் மேலே கரிசனை உள்ளவளாக, அக்கறை உள்ளவளாக, இரக்கம் உள்ளவளாக, மன உருக்கம் உள்ளவளாக, ஒரு நல்ல தைரியம் உள்ளவளாக, அவள் ஒரு உண்மை உள்ளவளாக, ஒரு சாட்சி உள்ளவளாக வாழ்ந்தாள். நாகமான் இதெல்லாம் கேட்டுட்டு போனான். கேட்டுட்டு போகிற வேளையில அவன் என்ன செய்தான், சுகம் கிடைத்தது. அப்ப நாகமான் வந்து சொல்லி இவருடைய இந்த உண்மையுள்ள வாழ்க்கைக்கு கிடைத்த பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாகமானுடைய ரட்சிப்பு தான். 15வது வசனம் பாருங்க. அதை மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு மேன்மையான ஒரு வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவன் தன் குடும்பத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேற தேவன் இல்லை என்று அறிந்தேன். இப்போது உங்கள் அடியேனை ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை நான் இப்போது என்ன செய்வேன், அறிந்தேன். ஏமாற்றுவது இல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற பாக்கியவான்கள். நான் அறிந்தேன். இதுவரைக்கும் என்னுடைய இந்த வியாதிக்காக போகாத கோயில் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது. எவ்வளவு பணத்தை எல்லாம் செலவு பண்ணி எவ்வளவு பத்திகளை எல்லாம் காத்தேன், சுகமே கிடைக்கல. இஸ்ரவேலில் இருக்கிற தேவன் என்னுடைய கிறிஸ்துவோட வியாதியை முழுமையாக நீக்கினார், மருந்து மாத்திரம் இல்லாம. அதோடு மாத்திரமல்ல, இஸ்ரவேலில் இருக்கிற தேவன் தான் தேவன், அவரை தவிர வேறு தேவன் இல்லை. சபையில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் நாம் அறிய வேண்டிய சத்தியம், இஸ்ரவேலில் இருக்கிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்திலே வேறு தேவன் இல்லை. வாழ்க்கையிலே அறிந்துகள், ஏமாற்றுதலை கிடையாது, மாயக்காலம் கிடையாது. கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவிக்க வேண்டும். எனவே இந்த பிள்ளைகளுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கையின் மூலமாக நாகமான் என்ன செய்தான் என்று கேட்டால், ஆண்டவரை அந்த மாதிரியாக அறிவு உண்டார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் மிகவும் அவசியம். எனவே இந்த இஸ்ரவேல் தேசத்து சிறு பெண், இவளை பற்றி 10 குறிப்புகள் நாம் படித்தோம். இதை மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையில வாசித்து தியானியுங்கள். இந்த பிள்ளை சிறுவயதிலே கர்த்தரை அறிந்தபடினாலே ஆண்டவருக்காக வாழ்ந்தார். சண்டே ஸ்கூல்ல நீங்கள் சொல்லிக் கொடுக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை அறிய வேண்டும். அவர்கள் கர்த்தரை அறிந்து வருங்காலத்தில் செய்ய வேண்டும், கர்த்தருக்காக ஒரு நல்ல வைராக்கியமுள்ள சாட்சிகளாக இருக்க வேண்டும். இந்த பிள்ளையை தன்னுடைய பெற்றோர் என்ன செய்திருப்பார்கள், தெய்வ பக்தியில வளர்த்தி இருப்பார்கள். ஆகினாலே தாய் தகப்பன் இல்லாத, உற்றார் உறவினர் இல்லாத ஒரு அந்நிய தேசத்திலே ஆண்டவரை அறிந்தபடினாலே இந்த பிள்ளை வைராக்கியமாக வாழ்ந்தார். எனவே நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை அறிந்து ஆண்டவருக்காக ஒரு நல்ல ஜீவ சாட்சிகளாக என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்ரவேல் தேசத்து சிறு பெண்ணுடைய இந்த வரலாறு, இதன் மூலமாக இப்படிப்பட்ட சத்தியங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே ஒரே வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை, பைபிள் இல்லாத காலம், சபை இல்லாத காலம், பிரசங்கம் இல்லாத காலம், சேர்ந்து ஜெபிப்பதற்கு ஒரு 4 பேர் கூட கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு வேலைக்காரியான ஒரு சிறு பெண் ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தி, நாகமான் என்கிற ஒரு மனிதன் இஸ்ரவேலின் தேவனை, ஒரு மெய் தேவனை, ஒரு உண்மையுள்ள தேவனை, ஒரு ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவள் வாழ்ந்திருப்பானால், அவளை காட்டில் இன்றைக்கு எவ்வளவு கிருபையினுடைய எத்தனங்களை பெற்றிருக்கிறேன் நீங்களும் நானும். ஆண்டவருக்காக உண்மையுள்ளவர்களாக, வைராக்கியம் உள்ளவர்களாக, ஒரு நல்ல சாட்சி உள்ளவர்களாக வாழ்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்கத்தக்கதான வகையில கர்த்தர் தாமே இந்த தெய்வீக வசனங்களை நம்முடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.